ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பைமா சமையல் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அம்மா பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு அரிசி எல்லாம் கழுவி ஊற வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி மத்தியானம் என்ன ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன சமைக்கிறேன்னு அரிசி தண்ணி கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட் தண்ணி நல்லா கழிஞ்சு கீழே ஊற்றிடுவேன். ரெண்டாவது தண்ணி நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இந்தளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வீட்டில் இருக்க காயில் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சமைச்சிடலாம். வாழைத்தண்டு எடுத்து கூட்டு பண்ணலாம், சட்னி பண்ணிடலாம், முள்ளங்கி முட்டைக்கோசை பொரியல் பண்ணலாம். கொஞ்சம் வெங்காயம் உரித்து வச்சுருந்தாங்க, கடனை செஞ்சிடலான்னு வச்சுருக்கேங்க. மைசூர் பருப்பு தாங்க கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். போட்டு வாழைத்தண்டு கூட்டு எப்படி செஞ்சு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி நல்லா வருதான்னு பார்க்கலாம்னு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. சிறு பருப்பு தான் போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு சாம்பார் பருப்பு போட்டு வச்சிடலாங்க. சாம்பார் காய் ரெடி பண்ணிடலாம். துவரம்பருப்பு தனியாக ஊற வச்சுருந்தாங்க. அது பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு நம்ம செஞ்சால் சீக்கிரம் 2 விசில் பருப்பு நல்லா மையாக ஆகிடுது. அதனால் நான் அப்படி பண்ணிக்குவேன், ஊற வச்சுக்குவேன். நல்லா ஊறினா தான் நான் நல்லா இருக்குது பருப்பு. நீங்களே எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அஞ்சு போட்டுக்கலாம். தக்காளியில் அஞ்சிட்டுருக்குறேங்க. இந்த பருப்பு கூட தக்காளியில் போட்டுருவாங்க. தக்காளி நல்லா வெந்துடும். அப்போ கடையிற மாதிரி நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. வெங்காயத்தில் கொஞ்சம் கீறி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அரைச்சி பருப்பில் போட்டு வச்சுன்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. பருப்பு குழம்பு சாம்பார் குழம்பு சூப்பராக இருக்குது. இப்போ விசிலெலாம் போட்டேன். இப்போ கத்திரிக்காயெல்லாம் அரைஞ்சிடலாம். சொத்தெல்லாம் பார்த்து இந்த சென்டரில் அப்படி கீறி பார்ப்பேங்க. அது உள்ளுக்குள்ளேயே சொத்தையெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு போட்டு செக் பண்ணி போடுவேன். தண்ணியில் போட்டுவேங்க. இப்போ கத்திரிக்காய் காருது பார்த்தீங்களா, அந்த காரத்துக்கு என்ன பார்ப்பாங்க, உப்பு இருக்குல்லைங்க, உப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு கத்திரிக்காய் போட்டு 2-3 வாட்டி 4-5 வாட்டி நல்லா கழுவுங்களேன், நல்லாயிருக்கும். நான் தண்ணியில் உப்புலாம் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் காரம். அதுக்குன்னு 4-5 வாட்டி கழுவினா கத்திரிக்காய் காரவே காராதுங்க. உப்பு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், முள்ளங்கிலாம் சீவி வச்சுட்டேன் சட்னிக்கு. இப்போ 2 கேரட்டு சாம்பாருக்கு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கஞ்சிருக்காங்க. வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அஞ்சு வச்சுட்டேன். குழம்புக்கு காய்க்கு எல்லாத்துக்கும், காய்க்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் அஞ்சு வச்சுட்டேன். கத்திரிக்காய் 2-3 தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டேங்க. பருப்புலாம் சத்தம் இறக்கிட்டேன். இப்போ 2 வடச்சட்டி வச்சுக்க, 2 பக்கம் தாளித்து விட்டுருக்கலாம். காய்க்கு ஒன்று சாம்பாருக்கு ஒன்று தாளித்து விட்டுருலாம்னு வச்சுருக்கேங்க. சும்மா எண்ணெய் லைட்டாக தாங்க ஊற்றுறது. நம்ம எல்லாம் ஊற்றுறதே இல்லை. இப்போ எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. அளவாக ஊற்றி தாங்க செய்கிறது. அதனால் இப்போ கடுகு பொரியெல்லாம் பொரிச்சிட்ருக்குங்க. கடுகு ஜீரகம் சாம்பாருக்கு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு நல்லா காய்க்கு தாளிச்சிட்ருக்குங்க. முட்டைக்கோசு பொரியலுக்கு இப்போ கருப்புளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதுலேயும் இப்போ இந்த பக்கம் காய்க்கு தளிச்சிக்கலாம். முட்டைக்கோசு காய் பொரியலுக்கு தளிச்சிட்டுருக்குறேங்க. அதை அப்படி கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் கருப்பு தேவையான போட்டுக்கலாம். இந்த மாதிரி தளிச்சு விட்டாச்சுங்க. இப்போ இந்த பக்கம் காயில் கழுவி வச்சது காயில் எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க. முட்டைக்கோசு எல்லாமே கொஞ்சம் அரிசி தண்ணி தாங்க ஊற்றுறேன். இப்போ அரிசி தண்ணி தேவையான ஊற்றி ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த அரிசி தண்ணியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. இந்த குழந்தைங்கள நடக்காமல் கொஞ்சம் உட்காந்துட்டே இருக்காங்க பார்த்திங்களாங்க. குழந்தைங்க நடக்க மாட்டேன், தவிர்த்து போகிற கொஞ்சம் நடக்க மாட்டேங்க, ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறாங்க பார்த்திங்களாங்க. அவங்க அரிசி தண்ணி எடுத்து வச்சு குழந்தைக்கு சாயங்கால நேரத்தில் காலில் ஊற்றி லேசாக தண்ணி லேசாக சூடு பண்ணிவிட்டு ஊற்றி விட்டு நல்லா உரி விடுங்க. பாப்பாங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா நடப்பாங்க. இப்போ இந்த பக்கம் தாளிச்சிட்டு இருக்கிறேங்க. கடாயில் குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, நல்லா வெடிப்பாக நடப்பாங்கங்க. அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ காயெல்லாம் நல்லா கழுவிட்டேங்க. நான் 5 நல்லா கழுவிட்டேன். இப்போல்லாம் இந்த காய் கடுகு தளிச்ச பார்த்திங்களா, அது கூட ஒன்றா போட்டுக்கலாம். இந்த காய் இப்படி வணக்கியும் சாம்பார் செய்யலாங்க. சாம்பார் நல்லாயிருக்கும். நான் அப்படியே சாம்பார் பருப்பு கூட போட்டு வைப்பேன், அதுவும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ பருப்பு குக்கரில் விசில் போயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்க நல்லா வெந்துருச்சு. 3 சத்துல பருப்பு நல்லா குழவா வந்துச்சுங்க. அந்த தக்காளியில் லைட்டாக தேய்த்து பாருங்க, அப்படி கரண்டி வச்சு அப்படி மசித்து விட்டுடலாங்க. இந்தளவுக்கு மசித்து விட்டாச்சுங்க. இப்போ காய் இருக்கலைங்க, புளி கொஞ்சம் லைட்டாக ஒரு துளி எடுத்து வச்சுக்கோங்க. புளி அதிகமாக நான் சேர்க்கவே மாட்டேங்க, லைட்டாக தான் சேர்ப்பேன். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வணக்கிட்டு காய் எல்லாம் போட்டு வணக்காச்சு இல்லைங்க, எல்லாம் இப்போ கொட்டிடலாங்க குக்கர்லேயே. இந்த மாதிரி வணக்கி சாம்பார் வைக்கலாங்க. காய் எல்லாம் ஒன்றா போட்டு வணக்கிட்டு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்படியும் போட்டு வைக்கலாங்க. இப்போ தேவைக்கான அரிசி தண்ணி தான் எடுத்துருக்க. சாம்பாருக்கு தேவைக்கான தண்ணி ஊற்றிக்கலாங்க. சாம்பார் தூள் எவ்வளோ தேவைக்கான போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 கரண்டி போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா அப்படி கிண்டி உப்பு போட்டுக்கலாங்க. தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க.
நம்ம கடலூர்ப்பு தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டுடுவேன், மறந்துட்டேன் நட்டுறது, சாரிங்க. இப்போ போட்டு விட்டேங்க. நல்லா அப்படி கிளறிக்கலாங்க. சும்மா கத்திரிக்காய் போட்டோன்னா நம்ம 2 விசில் விட்டால் போதுங்க. கத்திரிக்காய் குலையாமல் வந்துட்டு தேவையான கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த பக்கம் ரசத்தை வச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க. ரசம் வச்சுட்டு இருக்கிறேங்க. இந்த பூண்டு தேவைக்கான போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிளகு 1 ஸ்பூன் போடுறேங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் தாங்க போடுவேன். இப்போ தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரசத்துக்கு. ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் போடுறேங்க. பச்சை மிளகா ரசம் வச்சு பாருங்க, அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. காஞ்ச மிளகா ஒரு மாதிரி டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைய அரைச்சிட்டேங்க. இப்போ புளி கரைச்சி தக்காளியில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இது கூட நம்ம ரசத்துக்கு உப்பு போட்டு கரைச்சா ரசம் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா புளியெலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். ரசத்துக்குலாம் ஒன்றா போட்டு அப்படியே ஒரு பெண்ணை நல்லா பிணைஞ்சிடலாங்க. இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தக்காளிலாம் இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கிற உப்பு போட்டுக்கலாம் ரசத்துக்கு. இப்போ எல்லாம் நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ போட்டு நல்லா ஒரு கடை நல்லா கடைஞ்சி விடுங்க. நல்லா பிணைஞ்சி விடுங்களேன். இந்த ரசம் வேறு லெவலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். தேவைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்க, வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு ஊற்றுவேங்க. நல்லா ரசம் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடலாம். ரசத்தெல்லாம் ஊற்றிடலாங்க. இப்போ முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ரசம் தாளிச்சு விட்டாச்சு. முள்ளங்கி அப்படியே அஞ்சிக்கலாங்க. முள்ளங்கி மெல்லிசாவே அஞ்சிக்கலாங்க. அப்போ தான் வணக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ காய் ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இப்போ ஒரு கலர் கலக்கிக்கலாங்க. இந்த டைம் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. முள்ளங்கி சட்னி தாளிச்சு விட்டுடலாம். நல்லா வணக்கி அரைக்கணும். தேவைக்கான கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருப்பு உளுந்தாங்க போட்டுக்கிறேன், அது 1 ஸ்பூன். ரசம் நல்லா கொதி வரப்போது ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா கருப்பு வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது சின்ன வெங்காயம் கிடச்சா கூட போடுங்க, சட்னி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் அதை போட்டேங்க. தேவைக்கான காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கலாங்க. அந்த முள்ளங்கிலாம் நல்லா வணங்கணுங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இவங்க முள்ளங்கி நல்லா வணங்கணும். அந்த வெண்ணெயிலே வணங்கினா தான் சட்னி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் பிணைஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவாங்க. இப்போ மைசூர் பருப்பு வாழைத்தண்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டுக்குங்க. வாழைத்தண்டு கூட்டு தாங்க பண்ண போகிறோம். வாழைத்தண்டு பூ இருக்கு இல்லைங்க, அதுக்கு வந்து சிறு பருப்பு தான் போட்டு செய்யணும். அந்த இடத்துல மைசூர் பருப்பு தான் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. சிறு பருப்பில் போட்டு சொன்னால் செம்மையாக இருக்குங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா தேவையான தண்ணி 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. நல்லா வேக விட்டலாம். இது கூட்டு மாதிரி தாங்க பண்ணுறேன். இப்போ முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்க, அதெல்லாம் வணக்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த சட்னி சுட்டு சாதத்தில் பிணைச்சி சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கிறேங்க மிக்சியிலே. இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஒரு 6-7 விசில் விடலாங்க. கொஞ்சம் தேவையான தண்ணி அரிசி தண்ணிங்க ஊற்றுறேன். இப்போ இந்த பக்கம் தாளிச்சிட்டு இருக்கிறேங்க. தாளித்து கொட்டியில் வாழைத்தண்டு அப்படியே கொட்டிட்டு விசில் விட்டுடலாங்க. இப்போ சட்னி கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. இந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிறேங்க கொக்கரனை. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். சமையல் ஆக டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்க பார்த்தது கையோட விளக்கிடலாம். அப்போ தான் மனசு நிறைவாக இருக்கும். ஐயோ வேலையெல்லாம் முடிச்சிச்சு, கடற்கரை வேலை முடிச்சிட்டோம் அப்படி நிம்மதியாக போய் உட்காரலாம். இப்போ இங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், எல்லா காய்கறி, கேரட்டு, பீஸ் எல்லாம் போட்டு சாம்பாருங்க. அப்புறம் டேஸ்டான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.